Hello all, welcome to Study Buddy. And இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா Feb 1st நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து பார்ட்டிசிபேஷன் லெவல் ஆஃப் உமன் இன் ஒர்க் ஃபோர்ஸ் கன்சர்னிங். ஸோ ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மக்கள் வந்து நிஜமான வேலையில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது, ஒர்க்கில் இருக்கிறவங்க ப்ளஸ் வேலை தேடிட்டு இருக்கிறவங்க, லுக்கிங் ஃபார் ஒர்க், சரிங்களா? இவங்க எல்லாருமே வந்து ஒர்க் ஃபோர்ஸ்குள்ளே வருவாங்க. ஸோ இந்த ரேஷியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா விமனோட பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பிரசிடென்ட் சொல்லியிருக்காங்க. த பிரசிடென்ட் செட் தட் நீட் ஹேஸ் அரீசன் ஃபார் த கிரியேஷன் ஆஃப் செப்பரேட் கமிஷன். ஸோ விமன் கமிஷன் தனியாக போட்டு விமன் வந்து ஒர்க் ஃபோர்ஸில் எவ்வளோ இருக்காங்க அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. பிரசிடென்ட் திரௌபதி முர்மு வந்து சொல்லியிருக்காங்க டியூஸ்டே. ஸோ இந்தியா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 5th லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் த வேர்ல்டு, 5th லார்ஜஸ்ட் எக்கனாமியாக இருக்கும். அண்ட் வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் அ $5 trillion எக்கனாமி. $5 trillion எக்கனாமி வந்து லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக அவங்க வந்து நியூஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் விமன் வந்து நம்மளுக்கு தேவை இந்த கோல் அச்சீவ் பண்ணணும். வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் 5 trillion. ஸோ 31st ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேஷன் நேஷ்னல் கமிஷன் ஃபார் விமன் அப்போது வந்து சொல்லியிருக்காங்க. பிரசிடெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விமென்ஸ் எம்பவர்மெண்ட் வாஸ் நாட் ஜஸ்ட் அன் இஷ்யூ ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் பட் ஆல்சோ க்ரூஷியல் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ விமனை வந்து அந்த கீழ்ப்படியிலேருந்து மேலே படிக்க எடுத்துகிட்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா நாட் பிகாஸ் ஆஃப் இந்த சோஷியல் ஜஸ்டிஸ், அதுக்காக மட்டும் இல்லை. விமன் வந்து காலங்காலமாக வந்து டாமினேட் பண்ணப்பட்டு பேட்ரியார்க்கினால் கீழே இருக்கிறது அதனால் மட்டும் இல்லை. பட் நம்ம நாடு வந்து வளரணும் அப்படின்னா இன்க்ளூசிவ் க்ரோத் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இந்த ஸ்பியர் வந்து பொலிட்டிக்கலும், நீங்கள் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்லேயும் பார்க்கலாம். பொலிட்டிக்கல்லி விமனோட ரெப்ரசன்டேஷன் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ ஜெண்டர் ரேஷியோ கன்சர்ன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஸ்கூடாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபீமேல் ஃபீட்டிசைட் அப்படின்னா பெண் குழந்தைங்களை வந்து கொல்றது. வெல் எஜுகேட்டட் செஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டிலே பார்த்திங்கன்னா பெண் குழந்தைங்களை கொல்றாங்க, ஃபீமேல் ஃபீட்டிசைட்னு சொல்லுவாங்க. ஸோ பிரசிடெண்ட் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான், ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் மட்டுமே ஸ்டெப்ஸ் எடுத்தால் மட்டும் இது ஆகாது, ஹோல் சொசைட்டியுமே வந்து முன் வரணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஜெண்டர் ஜஸ்டிஸை வந்து என்ஷோர் பண்ண முடியும். அப்போ தான் வந்து டெவலப்மெண்ட்டை ஈக்குவிட்டபிள் மென் விமன் அப்படிங்கிற ஈக்குவிட்டபிள் கான்செப்டில் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ ஆர் டெவலப்மெண்ட் வந்து வில் பி கால் டெவலப்மெண்ட் இன் ட்ரூ சென்ஸ் ஒன்லி வென் த ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் இஸ் ஈக்குவல் டு மென். ஸோ விமன் ஈக்குவல் டு மென் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் எடுத்துகிட்டு வரும்போது தான் நம்ம டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் போக முடியும் அப்படிங்கிறாங்க. செப்பரேட் கமிஷன் ஏன் செட் பண்ணணும்? ஸோ பிரசிடெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கான நீட் வந்து உருவாயிருக்கு. ஸோ நம்ம நாட்டில் வந்து சிஸ்டர்ஸ் டாட்டர்ஸ் வந்து நிறையா துறைகளில் இருக்காங்க, ஸ்பேஸ்லேருந்து ஆர்ம்டு ஃபோர்ஸ்லேருந்து இருக்காங்க. பட் இருந்தாலும் அதர் சைட் ஆஃப் த அதோட இன்னொரு மூஞ்சி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் விக்டிம்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் வயலன்ஸ், டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஒர்க் பிளேஸில் ஹராஸ்மெண்ட் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் வேறு என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விமனோட ஸ்டேட்டஸை வந்து வி ஷுட் இம்ப்ரூவ் அண்ட் த கண்ட்ரி வுட் பி ஏபிள் டு மேக் ஓவரால் ப்ரோக்ரஸ். ஸோ விமனோட ஸ்டேட்டஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரியோட ஓவரால் ஸ்டேட்டஸும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஒரு ப்ரோக்ரெஸை நம்ம கண்ணால் பார்க்க முடியும் அப்படிங்கிறது இந்த ஆர்டிக்கலில் சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனல் ஒரு ஃபேக்சுவல் ஆர்டிக்கல்னு நீங்கள் சொல்லலாம், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டோவல் சுலுவியன் ஹோல் டெக் டாக்ஸ் இன் US, ஜெய்சங்கர் மீட்ஸ் நியூலாண்ட் இன் டெல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா, இதில் முக்கியமாக G7 குவாட் அதுக்கப்புறம் G20. ஸோ 3 மீட்டிங்ஸ் இருக்குது இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கிற மீட்டிங்ஸ் வந்து அடுத்து 3 இருக்குது. G7 1, குவாட் 1, G20 1. இது 3மே ப்ரீவியஸ் இயர் ப்ரிலிம்ஸ் கொஷின். நான் உங்களுக்கு காட்டுறேன் கொஷின்ஸ் எல்லாம். இந்த ஆர்டிக்கல் ரீட் பண்ணுறேன் கேளுங்க. இதில் முக்கியமானது ICETனா என்னென்னு நீங்கள் பார்க்கணும். ICET ஸோ என்னென்னா, நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து அஜித் தோவல், இவர் வந்து அவரோட யூஎஸ் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து ஜேக் சுலிவன் அவரை மீட் பண்ணுறாரு. அண்ட் அதர் சீனியர் ஆஃபீஷியல்ஸையுமே வந்து வாஷிங்டனில் மீட் பண்ணுறாங்க டியூஸ்டேயில். எதுக்கு அப்படின்னா, டியூரிங் த இன்னாகுரல் இனிஷியேட்டிவ் ஆன் கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜென்சி டெக்னாலஜி. ஸோ CET இது வந்து I ஃபார் இனிஷியேட்டிவ், ஓகேங்களா? ஸோ அதான் இதில் சொல்லியிருக்காங்க, இதை பற்றி தான் பேசியிருக்காங்க, விச் வாஸ் அனௌன்ஸ் லாஸ்ட் இயர். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் ஃபார் த கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லான்ச் டியூரிங் த மீட்டிங் பிட்வீன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் US பிரசிடென்ட் ஜோ பிடனுமே வந்து குவாட் மீட்டிங் லாஸ்ட் இயர் வந்து டோக்கியோ ஜப்பானில் நடந்தது.
ஸோ அப்போ தான் வந்து இந்த ஐசிஇடி பற்றி பேசுகிறாங்க. ஸோ இட்ஸ் பீயிங் ரன் பை த நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சில்ஸ் ஆஃப் த 2 countries. ஸோ இந்தியாவும் யூஎஸோட நேஷ்னல் செக்யூரிட்டி கவுன்சில்ஸ் சேர்ந்து தான் வந்து இந்த ஐசிஇடி பற்றி பேசியிருக்காங்க, பண்ணுறாங்க. So the meetings in Washington coincided with the visit of US Under Secretary of State Victoria Nuland. ஸோ அங்கே விக்டோரியான்னு ஒரு ஸ்டேட் இருக்குது, அங்கே ஸ்டேட் விக்டோரியாவோட அண்டர் செக்ரட்டரி நியூலண்ட் வந்து டெல்லி வந்திருக்காரு ஆன் டியூஸ்டே, வேர் ஷீ மெட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கரை மீட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபாரின் செக்ரட்டரி வினய் in interaction that will set the stage for the visits by US Secretary of State Antony Blinken on March, followed by Biden in September both for G20 events. ஸோ அடுத்தடுத்து வர மீட்டிங்கை பற்றி இவங்க பேசி ஓகே இதை நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த இன்னாகரல் வந்து நடந்திருக்காங்க. மெயினாக இந்த இன்னாகரல் பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் சவுத் ஏஷியான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குட் டாக் ஆன் த இந்தியன் சப்கான்டினென்ட். ஸோ உங்களுக்கு வந்து இந்தியன் சப்கான்டினென்ட்டில் என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்தியன் சப்கான்டினென்ட்லேயே கண்ட்ரீஸ் நிறையா இருக்குது, அது என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த இண்டோ பசிபிக் அண்ட் த மெனி கன்வர்ஜன்ஸ் இன் ஆர் ரிலேஷன்ஷிப் மிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆஃப்டர் ஃபாரின் ஆஃபீஸ் கன்சல்டேஷன் வித் மிஸ்டர் Varta, Ms. Newland said the talks had focused on deepening the US-India strategic relationship on 2023 deepen பண்ணோம், adding that the US looked forward to collaborating on global challenges including at the G20. So global challenges என்னென்னா அதை பற்றியும் நம்ம பேசணும். So Ms. Newland flew to Delhi from Kathmandu where she met Nepal Prime Minister. So Nepal Prime Minister meet பண்ணிட்டு she is flying to Delhi. So in a statement issued after the meeting, the external affairs minister வந்து சொல்கிறாரு that both sides had focused on regional development. சவுத் ஏஷியா வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் நாங்கள் பேசணும், அதுக்கப்புறம் இந்தியன் ஓஷன் ரீஜனை ஃபோக்கஸ் பண்ணி பேசணும், அப்புறம் இண்டோ பசிபிக் ரீஜனை ஃபோக்கஸ் பண்ணி பேசணும். So they took stock of a number of initiatives and frameworks that reflect common strategic interest including Quad. So காமனாக இருக்கிற விஷயங்கள் வந்து குவாட், I2U2, இண்டோ பசிபிக் எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் அண்ட் இண்டோ பசிபிக் மேரிடைம் டொமைன் அவேர்னஸ் இனிஷியேட்டிவ் அண்ட் ஆல்சோ டிஸ்கஸ் இந்தியாஸ் G20 presidency this year. ஸோ இது ரொம்ப முக்கியம். G20 presidency அப்படின்னா G20 பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ I2U2னா என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸை நீங்கள் சொல்லுங்கள். Help with alternatives வந்து ministry did not respond to queries on whether Ms. Newland, who has been at the forefront of the US response to Russia over the Ukraine conflict, raised the issue during her meeting. ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து ரஷ்யா யுக்ரைன் ப்ராப்ளம் பற்றி ஏதாவது பேசினாங்களா? ஸோ அதை பற்றி சொல்லலை. So Ms. Newland had told US lawmakers at a Senate Foreign Relations briefing ahead of her visit that part of her role was to help India with alternatives. So இந்தியாவுக்கு வந்து various ideas கொடுக்க வந்து நான் போனேன். To the 60 years of entanglement with Russia, referring to India's military and energy dependence on Russia supply. ஸோ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் எனர்ஜி அண்ட் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸில் நம்ம ரஷ்யாவை நம்பி இருக்கோம், சரிங்களா? ஸோ உங்களுக்கே தெரியும், யூஎஸ் வந்து நம்ம சைனா கிட்டேருந்தோ ரஷ்யா கிட்டேருந்தோ வந்து ஏதாவது வாங்கணும், மெயினாக ரஷ்யா கிட்டேருந்து வாங்கினோம்னா சாங்ஷன்ஸ் போட்டுருவாங்க. ஐ மீன் யூஎஸோட ஆப்போனன்ட் கண்ட்ரீஸ் கிட்டே நம்ம ஏதாவது தொடர்பு வச்சுக்கிட்டு ஏதாவது ட்ரேட் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா சாங்ஷன்ஸ் போட்டுருவாங்க. ஸோ அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேறு ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்துருக்கேன் இந்தியாவுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரிமூவிங் பேரியர்ஸ். So in Washington, Mr. Dowell participated with Mr. Sullivan in special event hosted by the US-India Business Council, USIBC சொல்லுவாங்க, ahead of this ICET inaugural meeting on Monday. அதுக்கப்புறம் இந்த விஷயம் நடந்திருக்கு இந்த மீட்டிங். The ICET is expected to focus on how to remove barriers in technology. ஸோ இது வந்து டெக்னாலஜி ரிலேட்டட் தானே, எப்படி இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது, டெக்னாலஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்து இப்போ யூஎஸ்லேருந்து நம்ம ஏதாவது ஒரு டெக்னாலஜி வாங்குகிறோம் அப்படின்னா அது என்னென்ன பேரியர் இருக்கோ அந்த தடைகள்லாம் ரிமூவ் பண்ணணும். அண்ட் கோ ப்ரொடக்ஷன் இந்த ஏரியாஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், இப்போ வளர்ந்துட்டு வர டெக்னாலஜிஸில் வந்து எப்படி ஒன்றா சேர்ந்து நம்ம அந்த விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதை பற்றி இதில் அந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு முக்கியமான வியூ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஇடி பற்றி பார்க்கணும், இதில் வந்து குவாட், G7, G20 இதை பற்றி பார்க்கணும். இது தவிர வேறு எதுவுமே இந்த ஆர்டிக்கலில் இல்லை. ஸோ 2020 கேட்ட UPSC கொஷின், இதில் எது வந்து G20 மெம்பர் கண்ட்ரீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக 2020 இந்த கொஷின் கேட்டிருக்காங்கன்னா 2019 எக்ஸாமுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் ட்ரிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டில் G20 கண்ட்ரிஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு போட்டிருக்கேன், அதை எடுத்து பாருங்கள். ஸோ அதில் வந்து என்ன போட்டிருக்கோன்னா G7 ப்ளஸ் சேம், G7 ப்ளஸ் பிரிக்ஸ் ப்ளஸ் சேம் ப்ளஸ் சீதான்னு போட்டிருப்பேன். அதில் வர கண்ட்ரிஸ் வந்து 20 கண்ட்ரிஸ் கவர் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து
ஒன் அர்ஜென்டினா, மெக்சிகோ, சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் டர்க்கி. இந்த 4 கண்ட்ரிஸ் வந்து G20குள்ளே இருக்குது. அடுத்து பாருங்கள், NDA 2018 கேட்ட கொஸ்டின். இதில் வந்து எது வந்து இட்ஸ் நாட் த மெம்பர் ஆஃப் G7 கேட்டிருக்காங்க. G7க்கு வந்து ஜூஸ் வித் GF அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரிக் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஜூஸ் வந்து J வந்து ஜப்பான், I ஃபார் இட்டாலி, U ஃபார் USA, I ஃபார் இட்டாலி, C ஃபார் கனடா, E ஃபார் இங்கிலாந்து, UK, G ஃபார் ஜெர்மனி, F ஃபார் ஃப்ரான்ஸ். சரிங்களா? இதில் வராத கண்ட்ரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யா. ஸோ இதில் வந்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நேஷன்ஸ் நாட் அ பெர்மனெண்ட் மெம்பர்னு கேட்டிருக்காங்க ஆஃப் G7. இதுவும் அதே மாதிரி தான். இந்தியா வந்து இட்ஸ் நாட் அ பெர்மனெண்ட் மெம்பர் ஆஃப் G7. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் த குரூப் ஆஃப் G7. அதே தான் IASல கேட்டிருக்காங்க. ஸோ G7ல எது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. நான் உங்களுக்கு சொல்லலை. ஸோ ஆஸ்திரேலியா வராது. ஸோ இதில் வந்து UPSCயில் 2009 கேட்ட கொஸ்டின். ஸோ ஒரு குரூப்பிங் இருந்தது, அது பேர் G8. அதுக்கப்புறம் ஒரு கண்ட்ரியை வந்து அதுலேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதுலேருந்து அது G7 மாறிடுச்சுங்கிறாங்க. அது எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. ரஷ்யா வந்து இந்த G7 சேர்ந்து இருந்தாலும் G8ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யா வந்து கிரீமியாவை அனெக்ஸ் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் ரஷ்யாவை தூக்கிட்டாங்க, அதுலேருந்து G7 மாறிடுச்சு. அவ்வளோதான். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் அமாங் த ஃபாலோயிங் ரிகார்டிங் G20 இஸ் நாட் கரெக்ட். எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது CDS 2013 கேட்ட கொஸ்டின். இது வந்து அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் வந்து இது வந்து நாட் கரெக்ட். சரிங்களா? இது வந்து நாட் கரெக்ட். நாட் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ். இதுதான் நாட் கரெக்ட். மிச்சம் 3 வந்து ஆஃப் ஷூட் ஆஃப் G7, அவுட் சைட் வேர்ல்ட் பேங்க் அண்ட் IMF. குரூப் ஆஃப் டெவலப்ட் கண்ட்ரிஸும் அதில் இருக்காங்க. ஒன்லின்னு கொடுத்தா தான் அது தப்பு. குரூப் ஆஃப் டெவலப் கண்ட்ரிஸ், G7 வந்து குரூப் ஆஃப் டெவலப் கண்ட்ரிஸ். ஸோ அதுவும் அதில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து குவாட் பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா CDSல 2021 கேட்டாங்க. எது வந்து நாட் மெம்பர் ஆஃப் குவாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எது வந்து நாட் அ மெம்பர் ஆஃப் குவாட் வந்து ஃப்ரான்ஸ் வராது. ஸோ US, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இன்னும் ஒரு கண்ட்ரி வந்து எது குவாடில் வரும்னு நீங்களே சொல்லுங்கள். CDS 2022 இப்போ ரீசெண்டாக கேட்டது வந்து குவாட் மாதிரியே வந்து இன்னொரு குரூப்பிங் இருக்குது, அது பேர் வந்து மிடில் ஈஸ்ட் குவாட். ஸோ இந்தியாவோட சேர்த்து வேறு எந்தெந்த மெம்பர்ஸ்லாம் அதில் இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்ரேல், UAE, USA அண்ட் இந்தியா. ஸோ குவாட் மாதிரியே வந்து இந்த 4 மெம்பர்ஸ் வந்து இதில் இருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட கேட்ட கொஸ்டினுக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணிடுங்க, குவாடில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு. ஸோ அதோட இந்த ஆர்டிக்கல் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்கள். இப்போது வந்து பட்ஜெட்டில் பாஸ் பண்ணாங்க எக்கனாமிக் சர்வே. இதில் வந்து எஜுகேஷனோட பட்ஜெட்ரி அலோகேஷன் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாஸ்ட் 7 இயர்ஸோட டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா இது குறைஞ்சிருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஐ மீன் லோவர் ஸ்பெண்டிங் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2015 இப்போ 2023 வரைக்குமே டேட்டா கொடுத்துருக்காங்க. அதில் எஜுகேஷனோட ஸ்பெண்டிங் பார்த்துக்கோங்க குறைவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. So chart shows the budgetary allocation for education as a share of total expenditure. Allocation for sector declined from 10.4 financial year 2016 எடுத்திங்கன்னா 9.5க்கு வந்து குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் எந்தெந்த செக்டருக்கு எந்தெந்த எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்களோ அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10.4 9.5க்கு குறைஞ்சிருக்கு. ஸோ இவ்வளோ தான் எஜுகேஷனுக்கு பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10.4 9.5 குறைஞ்சிருக்குன்னு எக்கனாமிக் சர்வே வந்து சொல்லுது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சோஷியல் சர்வீசஸ்க்குன்னு சொல்லி தனியாக ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க. அது வந்து ஓவராலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 9,15,500 crore 21,32,059 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த சோஷியல் சர்வீஸ்குள்ளே தான் எஜுகேஷனும் இருக்குது. சரிங்களா? ஆனால் இந்த எஜுகேஷனோட ஷேர் வந்து இந்த அம்ப்ரெல்லாக்குள்ளே தான் இருக்குது. அது வந்து குறைஞ்சிருக்கு. ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 21,32,59 crore பார்த்துக்கிட்டிங்கன்னா 42.8% 35.5% குறைஞ்சிருக்கு. 2016 இப்போ 2023 எடுத்திங்கன்னா ஓவராலாக சோஷியல் சர்வீஸ் எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து 35.5% தான் எஜுகேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சோஷியல் சர்வீஸ்னால் ஹெல்த், எஜுகேஷன்லாம் வரும். ஸோ வல்னரபிள் செஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ இது வந்து பார்ட் ஆஃப் திஸ் குட் பி அட்ரிபியூட்டட் ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆஃப் ஸ்பெண்டிங் ஆன் ஹெல்த். இது ஏன் சொல்கிறாங்கன்னா, ஹெல்த்துக்கு நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், அதுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஆஃப்டர் COVID-19 அப்படிங்கிறாங்க. ஸோ ஷேர் ஆஃப் எஜுகேஷன் வந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து 10.7 இப்போ 2019-2020 கோவிட் ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா 10.7 9.1 குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அது ஸ்டாக்னண்ட்டாகவே இருந்து இப்போ தான் அந்த 10.7 9.1 to 9.5 லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான். பட் ஓவராலாக இப்போ கடந்த 7 வருஷத்தில் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஆஸ் அ ஷேர் ஆஃப் ஜிடிபி த பட்ஜெட்ரி அலோகேஷன் ஃபார் எஜுகேஷன் வந்து மினிமல் கெயின் தான் பண்ணியிருக்கு. ஸோ ஜிடிபிக்கு வந்து எஜுகேஷன் மூலயமா இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ 0.1% தான் எஜுகேஷன் ஜிடிபி கான்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ
எவ்வளோனா இந்த 0.1ங்கிறது என்னென்னா ஃப்ரம் 2.8 to 2.9 டியூரிங் தி 7-year பீரியட். 7 வருஷமாக எஜுகேஷன் மூலயமா ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் ஆகிருக்கிற விஷயம் வந்து ஜஸ்ட் 2.8 2.9 அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ ட்ராப் அவுட்டுன்னு நீங்கள் வந்தீங்கன்னா ஓவராலாக ட்ராப் அவுட் ரேட் வந்து கம்மி தான் ஆயிருக்கு, ஐ மீன் இம்ப்ரூவைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க 2013-14 COVID-19 அப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருந்திருக்கு. பட் என்ன சொல்கிறாங்க, இதுலேயுமே வந்து ட்ராப் அவுட் ரேட்ஸ் வந்து சில இடத்துல இருந்திருக்கு. எங்கெங்கன்னு பார்க்கும்போது 2019-2020 டோட்டல் ட்ராப் அவுட் ரேட் வந்து ப்ரைமரி ஸ்கூல்ஸில் வாஸ் 1.5%. ஸோ இது வந்து இட் ஃபெல் டு 0.8% இன் 2020-2021. அடுத்த வருஷம் வந்து குறைச்சிருக்காங்க. பட் திருப்பி வந்து 1.5% வந்துருச்சு லாஸ்ட் இயர். ஸோ ட்ராப் அவுட் வந்து திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. However, this is significantly better than the 4.7% drop out in 2013-14. ஸோ ஆனால் நீங்கள் 2013-14 அந்த இயருக்கு போனீங்க அப்படின்னா 4.7% இருக்குது ட்ராப் அவுட். ஸோ இப்போ 1.5ங்கிறது பரவாயில்ல தானே. ஸோ இந்த அப்பர் ப்ரைமரி கிளாஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ராப் அவுட் வந்து ஃபால் ஆயிருக்கு 2.6லேருந்து 2.3க்கு வந்து இந்த இயர் வந்து குறைஞ்சிருக்கு ஃபாலோயிங் இயர். பட் திருப்பி என்ன ஆயிருக்குன்னா 3%க்கு வந்துருச்சு லாஸ்ட் இயர். ஸோ கம்மியாகுது திருப்பி அதிகமாகுது, இந்த மாதிரியே இருந்திருக்கு. only marginally lower than the 3.1% லெவல். ஸோ அதே வந்து 2013-14 பார்த்துக்கிட்டிங்கன்னா 3.1% இருந்திருக்கு ட்ராப் அவுட் ரேட். ஸோ இப்போ வந்து 3% இருக்குது லாஸ்ட் இயர். ஸோ இந்த செகண்டரி கிளாஸஸ் இப்போ ப்ரைமரி முடிச்சுட்டு இங்கே செகண்டரி வந்தீங்கன்னா சிச்சுவேஷன் வந்து ஸ்டெடியாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ட்ராப் அவுட் ரேட் வந்து ஃபால் ஆயிருக்கு ஃப்ரம் 16.1% 2019-2020 to 14% வந்து ஃபாலோயிங் இயர் அடுத்த வருஷம் வந்திருக்கு. அப்புறம் லாஸ்ட் இயர் நீங்கள் 2021 to 2022 பார்த்தீங்கன்னா 12.6. ஸோ 16.1லேருந்து 12.6 வந்து செகண்டரி கிளாஸஸில் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான். ஸோ பிட்வீன் 2013-14 to 2021 to 2022 the total number of schools வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. 15.2 lakh ஸ்கூல்ஸ் வந்து 14.9 lakh ஸ்கூல்ஸ் வந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதை தவிர வேறு இதில் எந்த டேட்டாவும் உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாது, முக்கியமும் இல்லை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஹையர் எஜுகேஷன் நீங்கள் வந்தீங்கன்னா ஐ மீன் காலேஜஸ் பக்கம் வந்தீங்க அப்படின்னா மெடிக்கல் காலேஜ் வந்து 387லேருந்து 648க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2014 to 22. அண்ட் நம்பர் ஆஃப் MBBS சீட்ஸும் வந்து 51,348 96,000 கிட்டத்தட்ட 1 lakh சீட்ஸ் வந்து 1 lakh சீட்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஐஐடிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது 16லேருந்து 23 வந்து மாறி இருக்குது, இதுவும் 2014 to 22. அப்புறம் ஐஐஎம்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 13 to 20 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி IIT வந்து பார்த்திங்கன்னா 25 was 25 in 2022 against 9. 2014 பார்த்தீங்கன்னா வெறும் 9 தான் இருந்திருக்கு, இப்போ 25 இருந்திருக்கு. ஸோ இன் 2014 there were 723 யூனிவர்சிட்டிஸ் இருந்திருக்கு கண்ட்ரியில், இப்போ வந்து 1113 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக முழுக்க ஒரு இந்தியா முழுக்க ஒரு என்ரோல்மெண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹையர் எஜுகேஷனில் it has increased nearly 4.1 crore 2020 to 2021 from 3.9 crore-லேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறாங்க. சின்ஸ் 2014-15 வந்து there has been increase of around 72 lakh, இல்லைனா இந்த 72 lakh 21% நீங்கள் போடலாம் இனி என்ரோல்மெண்ட். while distance education has also grown at a similar rate. distance education இப்போ டீச்சர் வந்து அந்த இடத்துல ப்ரெசென்ட்டாக இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டிலேருந்து இந்தியாவில் இருக்கிறவங்க ஆன்லைன் மூலயமா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோட என்ரோல்மெண்ட்டும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க 20%. ஸோ in 2021-2022 டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து 7% growth வந்து பார்த்துருக்கு ஓவர் த ப்ரீவியஸ் இயர் விச் வித் 45.7 lakh என்ரோலிங். ஸோ 7% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரைமரியிலேருந்து ஹையர் எஜுகேஷன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டி எஜுகேஷன், ஐ மீன் ஹையர் எஜுகேஷனில் தான் யூனிவர்சிட்டி வரும், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வரைக்கும் இதில் கவர் பண்ணி இந்த சர்வேல சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஜுகேஷனுக்கு வந்து லோவர் ஸ்பெண்டிங் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் ஹெல்த்தோட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமானனால அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் கொஷின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வேலேருந்து இதை வந்து கேட்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து இட் கம்ஸ் அண்டர் என்விரான்மெண்ட். ஓகேங்களா, இது ரிலேட்டடாக நிறையா மெயின்ஸ் கொஷினும் இருக்குது, ப்ரிலிம்ஸ் கொஷினும் இருக்குது. நான் என்னென்ன அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ இந்தியா நீட்ஸ் ஆக்சஸ் டு குளோபல் ஃபினான்ஸ் டு அச்சீவ் கிளைமேட் ஆப்ளிகேஷன்ஸ் ஆன் எமிஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா இப்போ டெவலப்டு கண்ட்ரீஸ் இருக்கும், டெவலப்பிங் கண்ட்ரீஸ் இருக்கும். சரிங்களா, இப்போ டெவலப்ட் கண்ட்ரீஸில் அதிகமான ஃபினான்ஸ் இருக்கும், டெக்னாலஜி இருக்கும். இதை வச்சு அவங்க இந்த கிளைமேட் சேஞ்சுக்கான ஒரு விஷயத்தை வந்து மிட்டிகேட் பண்ணுறதுக்காக நிறைய டெக்னாலஜிஸ் கொண்டு வரலாம். ஸோ அந்த டெக்னாலஜிஸ், அந்த ஹெல்ப், அந்த ஃபினான்ஷியல் எய்ட் இது எல்லாமே வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ஆர் லீஸ்ட் டெவலப் கண்ட்ரீஸ்க்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ப்ளஸ் நம்மளோட எக்கனாமிக் சர்வேல இதை பற்றின தனி சாப்டரே இருக்குது. என்னென்னா கிளைமேட் சேஞ்சுன்னு தனி சாப்டரே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்தியாவுக்குன்னு சொல்லி ஒரு climate சேஞ்ச் மிட்டிகேஷன் மெஷர்ஸ்ன்னு இருக்குது. அதில் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இப்போது க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்லி சில கேஸஸை வந்து டேர்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன எது அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து எதுனா வரும், பாஸ் பண்ணி கொடுங்க, ஏன்னா ப்ரிலிம்ஸ் கொஸ்டினில் அது வரும். ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ் கொஸ்டினை பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2-way கம்யூனிகேஷனாக இருந்தால் தான் வந்து எனக்கு இன்னும் ஃபர்தராக வீடியோஸ் வந்து போட தோணும். இல்லை அப்படின்னா பிகாஸ் இந்த வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டினியூஸாக நம்ம ஒரு பாஸ்ட் 1 இயராக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ உங்கள் சைட்லேருந்து எந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னா அப்போ ஆப்வியஸாக இது ஏன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணும். சரிங்களா? ஏன்னா இதுலேருந்து ஒரு இன்கமும் வந்து கெயின் ஆக போகிறது இல்லை, நமக்கு ஜஸ்ட் நாலேஜை மட்டும் தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ உங்கள் சைட்லேருந்து ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக், ஒரு பாசிட்டிவான ஒரு கம்யூனிகேஷன் இருந்தால் மட்டும்தான் ஆர் எனிதிங் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணி நீங்கள் போட்டால் கூடமே அதுவுமே ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான். ஸோ பண்ணுங்கள், 2-way கம்யூனிகேஷனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் என்னென்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் மஸ்ட் ஹேவ் ஆக்சஸ் டு ஆன் டைம் கிளைமேட் ஃபினான்ஸ். நம்மளுக்கு வந்து கிளைமேட்டை மிட்டிகேட் பண்ணுற மாதிரி அதுக்கு தேவையான காசு வேணும், டெக்னாலஜி வேணும், கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வேணும். ஸோ கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அட்வான்ஸ்ட் எக்கனாமி, இப்போ டெவலப் கண்ட்ரீஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும். அவங்களோட பாலிசி, இப்போ கிளைமேட் சேஞ்ச் வந்து மிட்டிகேட் பண்ணுற மாதிரி பாலிசிஸ் எடுத்துகிட்டு வரணும், மக்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணணும். இது எல்லாமே வந்து சொல்கிறாங்க. இதை ஃபாலோ பண்ணால் தான் அடுத்தடுத்து இருக்கிற டெவலப்பிங் கண்ட்ரீஸும் அதை பார்த்துட்டு அதை ட்ரை அவுட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவன் இப்போ வந்து COVID-19 வந்தும் நம்ம வந்து கிளைமேட் ஆக்ஷன் ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கோம். We have undertaken climate action on its own. So the heightened expectation of further large-scale climate measures have to be equated with the enhanced initiative by developing countries வந்து இன்னும் நிறையா பண்ணணும். லைக் அவங்க வந்து ஃபினான்ஸ் கொடுக்கணும், டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், கெப்பாசிட்டி பில்டிங், சப்போர்ட், இது எல்லாமே கொடுக்கணும். திருப்பி இதுதான் சொல்லியிருப்பாங்க, அட்வான்ஸ்ட் கண்ட்ரீஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். தி ஷுட் செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் த அதர் கண்ட்ரீஸ். அது இல்லாமல் பிஹேவியரல் சேஞ்சஸும் எடுத்துகிட்டு வரணும், அப்போ தான் மிச்ச கண்ட்ரீஸும் அதை பார்த்து அடாப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ த பெர்ஸ்பெக்டிவ் அலைன்ஸ் வித் இந்தியாஸ் பாலிசிஸ் ஆன் அட்ரஸிங் கிளைமேட் சேஞ்ச். ஸோ இந்தியா பக்கம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் அட்ரஸ் பண்ணுற மாதிரி கிளைமேட் ஜஸ்டிஸை பற்றி நம்ம பேசுகிறோம். மிஷன் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ணார், லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்விரான்மெண்ட்டை பாதிக்கப்படாத மாதிரி சஸ்டைனபிளான ஒரு லைஃப் ஸ்டைலை எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம் த்ரூ அவுட் இந்தியா. இப்போ கிளைமேட் ஜஸ்டிஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும். ப்ரிலிம்ஸில் வந்து கிளைமேட் ஜஸ்டிஸ்னால் என்னென்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. 4 ஆப்ஷனும் பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கும், பட் நீங்கள் அதில் எது பெஸ்ட் ஆப்ஷன் எடுக்கணும். கிளைமேட் ஜஸ்டிஸ்னால் என்னென்னா, இப்போ ஆதி காலத்துலாம் பார்த்தீங்கன்னா US UK எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்கள்ட்ட ரிசோர்ஸ் இருந்தது, ப்ளஸ் மிச்ச கண்ட்ரீஸ் வந்து ரிசோர்ஸை அடிச்சு பிடுங்கினாங்க. ஸோ இவங்களாம் ரிச் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இவங்க வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்காக நிறைய கார்பனை வந்து எமிட் பண்ணிட்டாங்க. அதனாலேயே நம்மளோட ஏர்த்தில் வந்து கார்பன் கண்டென்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ கிளைமேட் ஜஸ்டிஸ்னால் அவங்க முன் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணி அவங்க டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி இதை மிட்டிகேட் பண்ணணும், இந்த கார்பன் எமிஷனை வந்து மிட்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ தே ஷுட் ஸ்பெண்ட் மோர் டு சப்சிடைஸ் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் இன் டெவலப்பிங் கண்ட்ரி. ஸோ இந்த சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, இந்த மாதிரி ரெனியூவபிள் எனர்ஜியில் அதிகமான ஃபினான்ஸையும் டெக்னாலஜிக்கல் ட்ரான்ஸ்ஃபரையும் பண்ணி இந்த கிளைமேட் சேஞ்சை வந்து தடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் கிளைமேட் ஜஸ்டிஸ். ஸோ இப்போ இருக்கிற டெவலப்பிங் கண்ட்ரீஸில் சொன்னிங்கன்னா ஆதி காலத்தில் நம்ம ரிச் கண்ட்ரி இல்லையே, நம்ம வந்து அவங்க எமிட் பண்ண மாதிரி கார்பன் எமிட் பண்ணலையே. ஸோ அதான் நம்ம சொல்கிறோம். ஸோ despite adverse impacts of COVID-19 இருந்தாலும் இந்தியா வந்து we have worked towards climate ambition manifold and embarked on a long-term strategy வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். low greenhouse gas emission development strategy எடுத்துகிட்டு வந்திருக்கோம் by adopting a multi-pronged approach. இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லுது, இந்த climate change அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ இதில் வந்து climate justiceனால் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு மண்டையில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இங்கே சில ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஆன்சர் செக் பண்ணுங்கள். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ வித் ரிகார்ட் டு க்ரீன் ஹவுஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வித் ரிகார்ட் டு க்ரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு உங்கள்கிட்ட கேட்கல, க்ரீன் ஹவுஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? க்ரீன் ஹவுஸ்னால் என்ன அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட் புக் NCERTலேருந்து படிச்சிருக்கணும். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், the shorter wavelength infrared radiation from the sun can enter into the greenhouse, while longer wavelength infrared radiation from the ground and the plants inside the greenhouse cannot pass back through out
through the glass. ஸோ என்னென்னா இப்போ ஏர்த்தை வந்து ஒரு க்ரீன் ஹவுஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். பட் நிஜமான க்ரீன் ஹவுஸ் என்னென்னா, நீங்கள் இந்த பொட்டானிக்கல் கார்டன்ஸ்லாம் போனீங்கன்னா பார்த்துருப்பீங்க, உள்ள பிளான்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதை சுற்றி வந்து ஒரு கிளாஸ் போட்டு வச்சுருப்பாங்க. இதில் என்னென்னா சன்லேருந்து வர ஐஆர் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் வந்து ஷார்ட் வேவ் லென்த்துன்னு சொல்லுவாங்க. உள்ளே வரும்போது அது ஷார்ட்டாக இருக்கும். நம்மளோட ஏர்த்தில் இல்லை பிளான்ட்ஸில் அது பட்டுட்டு வெளியில் போகும்போது அது லாங்குன்னு சொல்லுவாங்க, லாங் வேவ் லென்த்துன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா பட்டுட்டு திருப்பி அது போகணும். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெளியிலேருந்து உள்ளே வந்துடுது, ஆனால் உள்ளேருந்து அந்த லாங் வேவ்லேருந்து வெளியில் எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ அதுதான் வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஸோ டான்சாட் வந்து 2016 கரண்ட் அஃபேர்ஸ் சிடிஎஸில் கேட்டிருந்தாங்க. இட் இஸ் அ சேட்டலைட் லான்ச் பை விச் கண்ட்ரின்னு கேட்குறாங்க, க்ரீன் ஹவுஸ் கேஸஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு. ஸோ இட் இஸ் அ சேட்டலைட் லான்ச் பை சைனா. ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் ப்ரோட்டோகால்னால் என்ன அப்படிங்கிறது 2016 UPSC கொஷின். கெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் எது க்ரீன் ஹவுஸ் கேஸ் இல்லை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இது க்ரீன் ஹவுஸ் கேஸ் ப்ரோட்டோகால் அப்படின்னா என்னென்னா, இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் டூல் ஃபார் கவர்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் லீடர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், குவான்டிஃபை அண்ட் மேனேஜ் க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன். ஸோ ஒருத்தருக்கும் ஒரு இவ்வளோ தான் நம்ம எமிட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. கவர்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், பிஸ்னஸ் லீடர்ஸ்னு எடுத்துக்கிட்டாலும், ஏன்னா இவங்க தான் மெஜாரிட்டியாக வந்து நம்ம கண்ட்ரியோட பாலிசிஸ் எல்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணுறது. ஸோ இவங்க ஃப்ரேம் பண்ணும்போது இவ்வளோ தான் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட நம்ம வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸை எமிட் பண்ணணும். ஸோ அதுதான் க்ரீன் ஹவுஸ் கேஸ் ப்ரோட்டோகால்னால் வந்து இவ்வளோ பண்ணிங்கன்னா நம்ம சேவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் கூட கிடையாது. இட்ஸ் அ சேயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இவ்வளோ தான் நான் வெளியில் எமிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் அக்கௌண்டிங் டூல். ஸோ விச் ஒன் அமங் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ க்ரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் கிடையாது. ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் க்ரீன் ஹவுஸ் கேஸ்லாம் எதெல்லாம் வரும் அப்படிங்கிறது கீழே மென்ஷன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐஏஎஸில் கேட்ட கொஸ்டின் பாருங்கள். எது வந்து லார்ஜஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ட்ரிபியூட்ஸ் லார்ஜ்லி டு த க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட். ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா வந்து இந்த கிளாஸ் ஹவுஸ் எஃபெக்ட். ஸோ எது வந்து சன்னோட ஐஆர் எடுத்துகிட்டு வெளியில் போகாத மாதிரி தடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பர் தான் அதிகமாக க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு விஷயம். இதெல்லாம் நீங்கள் ஜியோகிரஃபியில் படிச்சிருப்பீங்க. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் இஸ் இன் லார்ஜஸ்ட் கான்சன்ட்ரேஷன் இந்த அட்மாஸ்பியர்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஏன்னா கார்பன் நம்ம அதிகமாக எமிட் பண்ணும்போது சூடு தன்மையை வந்து பிடிச்சி வச்சுக்கும், வெளியில் எஸ்கேப் ஆகக்கூடாது. ஸோ எதை அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது நம்மளோட ஏர்த் வந்து சூடாகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு லார்ஜஸ்ட் கான்சன்ட்ரேஷனில் இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஐஏஎஸில் கேட்ட கொஷின் வந்து இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து எது அதிகமாக க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் பண்ணுதுன்னா பவர் இண்டஸ்ட்ரி. எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம கோல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த கோல்லேருந்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து அதிகமாக எமிட் ஆகுது. ஸோ கோல்லேருந்து எந்தெந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ்லாம் வெளியில் எமிட் ஆகுதுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கொஷின்ஸ் அவ்வளோதான். அடுத்த ஆர்டிக்கல் போகும். So last article for the day, the funding and demand for MG Narega, Mahatma Gandhi National Rural Employment Guarantee Act or Scheme. ஸோ என்ன கேட்குறாங்க இந்த ஆர்டிக்கல்னா, ஃபர்ஸ்ட் திங் பட்ஜெட் அலோகேஷன். எம்ஜி நரேகா அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், ரூரல் இடத்துக்கு மட்டும். ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து காலங்காலமாக இது வந்து ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கு இந்த ஆக்டில், ப்ளஸ் எவ்வளோ மக்கள் வந்து இந்த ஸ்கீம் கடியில் ஒர்க் டிமாண்ட் பண்ணுறாங்க, 100 நாள் வேலைவாய்ப்பு தர முடியுதா, இவங்களால் மீட் பண்ண முடியுதா, வேறு என்ன சேலஞ்சஸ் இருக்குது இந்த ஸ்கீமோட இம்ப்ளிமெண்டேஷனில் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நடந்த கதை. ஸோ எக்கனாமிக் சர்வே 2022-2023 வந்து January 31 ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ டே அஹெட் ஆஃப் த பட்ஜெட் அப்படின்னா பட்ஜெட் Feb 1. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதை ப்ரெசென்டிங் எக்கனாமிக் சர்வே தான் முன்னாடி, அதுக்கப்புறம் தான் பட்ஜெட் வந்து சொல்லுவாங்க. showed that 6.49 crore household demanded work under the MG Narega scheme. என்னன்னா 6.49 crore இவ்வளோ மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு ஸ்பெசிஃபிக்கலி இந்த ரூரல் ஏரியா கேட்குறாங்க. ஓகேங்களா? டிமாண்டட். அண்ட் ஆஃப் தி 6.48 இந்த 6.49ல் 6.48 crore household were offered employment by the government. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் அந்த 1% மட்டும் இல்லாமல் மிச்ச எல்லாருக்குமே வந்து கவர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்கங்கிறாங்க. அண்ட் 5.7 crore ஆக்சுவலி அவைல்டு அப்படின்னா வந்து வேலையை செஞ்சு அதோட பெனிஃபிட்ஸையும் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ த சர்வே credited the scheme on having a positive impact on the income per household. இப்போது இது எம்ஜி நரேகான்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே ஒரு ஹவுஸ் ஹோல்டில் இருக்கிற அடல்ட் மெம்பர்ஸை பற்றி பேசுகிற ஒரு ஸ்கீம். சரிங்களா?
ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை கொடுத்துருக்கு. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னா இன்கம் அவங்களால ஜென்ரேட் பண்ண முடிஞ்சிருக்கு. அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்னென்னா இப்போ அக்ரிகல்ச்சருங்கிறது இயர் ரவுண்டில் உங்களுக்கு வந்து எப்போவுமே காசு இருக்காது, கரெக்டுங்களா? எப்போ வந்து உங்களுக்கு வந்து அறுவடை பண்ண முடியுது, ப்ரொடக்டிவிட்டி வெளில வருதோ அப்போ மட்டும் தான் உங்கள் கையில் காசு வரும். ஸோ லீன் பீரியடுன்னு இருக்குது அக்ரிகல்ச்சருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கீம்ஸை தேடி போகணும். ஸோ இதனால் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இன்கமும் ஜென்ரேட் ஆகிருக்கு. அண்ட் ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் எக்ஸ்பெண்டிச்சருமே வந்து இந்த எம்ஜி நரேகா ஸ்கீம் வந்து மீட் பண்ணியிருக்கு. இந்த சென்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் இல்லாமல் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸில் ஈடுபடுறவங்கள சொல்கிறாங்க. It added that this helped with income diversification and infusing reliance into rural livelihoods. அப்படின்னா இன்கம் டைவர்சிஃபிகேஷனாக இப்போ அக்ரிகல்ச்சரை மட்டுமே மக்கள் நம்பிட்டு இல்லாமல் ஓகே நம்மளுக்கு அதை தவிர ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அப்படிங்கிற ஒரு ப்ராட் பேஸை கொடுத்துருக்கு. அது இல்லாமல் மக்களோட வாழ்வாதாரம், ரூரல் லைவ்லிஹுட்டில் ரூரலில் இருக்கிற மக்களோட வாழ்வாதாரத்தையுமே வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்தியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த எம்ஜி நரேகா ஸ்கீம் ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் இட் டு த ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்? ஏன் இது முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஸோ எப்படி இது முக்கியம், ஹவு? ஸோ இதை எம்ஜி நரேகா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாஸ் பாஸ்ட் இன் 2005 பாஸ் பண்ணுறாங்க. அண்ட் எய்ம்ட் அட் என்ஹான்சிங் த லைவ்லிஹுட் செக்யூரிட்டி ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ். ஸோ concentrated on the rural areas only. So under it, the MG Narega is a demand driven scheme that guarantees 100 days of unskilled work per year for every rural household that wants it. demand drivenனா உங்களுக்கு நான் வேலை கொடுக்குறேன்னு நான் சொல்லிட்டேன், சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா அந்த வேலையை வந்து நீங்கள் சீக் பண்ணிக்கோங்க, அதுதான் டிமாண்ட் ட்ரிவன். ப்ளஸ் இந்த எம்ஜி நரேகா ஸ்கீம் மூலயமா ரூரல் டெவலப்மெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ ரோடு ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்க, இல்லைனா ஒரு ஸ்கூல் பில்ட் பண்ணுறதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து டிமாண்ட் ட்ரிவன். டிமாண்ட் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க்ஸை வந்து அலாட் பண்ணுறது. ஸோ வருஷத்தில் 365 நாள் இருக்குது அப்படின்னா அதில் 100 நாள் வந்து உங்களுக்கு நான் கேரண்டியாக வேலை தருவேன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீம், ஓகேங்களா? கவரிங் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இன் த கண்ட்ரி எக்ஸப்ட் தோஸ் வித் 100% urban population. ஸோ எம்ஜி நரேகா வந்து இட் இஸ் நாட் லைக் என்ன சொன்னேன்னா ரூரல் ஏரியாஸில் ஃபுல்லாக வந்து இது கவர் ஆயிரும் எக்ஸப்ட் ஃபார் த அர்பன். ஒரு இடத்துல 100% வந்து அர்பன் ஏரியா தான் இருக்குன்னா அந்த இடத்த தவிர மிச்ச இடத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து எம்ஜி நரேகா ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ தேர் ஆர் கரண்ட்லி 15.51 crore ஆக்டிவ் ஒர்க்கர்ஸ் என்ரோல்டு அண்டர் த ஸ்கீம். அப்படின்னா ஸ்கீமில் வந்து என்ரோல் பண்ணப்பட்டிருக்காங்க எனக்கு வேலை தேவை அப்படின்னு. த டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அண்டர்டேக்கன் ஃபார் த எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா வாட்டர் கன்சர்வேஷன், இந்த கெனல்ஸ் பில்ட் பண்ணுறது, இந்த லேண்ட் ஃபில்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை டெவலப் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. அண்ட் அதை சுற்றி இருக்கிற ஆலிட் ஒர்க்ஸ் இது எல்லாமே இதில் வரும். Under the scheme, if work is not provided within 15 days from when it is demanded, the worker has to be given a daily unemployment allowance. என்னென்னா இப்போ நான் வந்து வேலைக்கு இன்றைக்கி அப்ளை பண்ணிட்டேன், Feb 1 அப்ளை பண்ணிட்டேன். Feb 15 எனக்கு வந்து டிமாண்ட் ட்ரிவன்னால எனக்கு வேலை தேவை. ஸோ கவர்மெண்ட் வந்து வேலை கொடுத்தாகணும் இந்த ஸ்கீம் படியில். அப்படி 15 நாளுக்குள்ளே எனக்கு கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகுனா கவர்மெண்ட் வந்து எனக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்சஸ் கொடுத்துடணும் அதுக்கு பதிலாக, சரிங்களா? Additionally, the wages of unskilled workers also have to be paid within 15 days and in case of a delay, the center has to compensate them. ஸோ என்னென்னா இதில் வந்து எம்ஜி நரேகாவில் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ்லாம் கிடையாது. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி, கன்சர்வேஷன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கில்டுன்னு இல்லை, அங்கே வந்து அந்த வேலையை கற்றுக்கலாம். ஸோ இது என்ன பண்ணுன்னா ஃபார் 15 டேஸ்க்குள்ளே வந்து அந்த வேஜ் கொடுக்கலன்னா சென்டர் வந்து காம்பன்சேட் பண்ணி ஆகணும். So beyond being a form of insurance or safety net for the country's poorest rural households, the scheme proved to be beneficial not just for rural workers but migrant laborers as well, especially during the COVID-19. ஸோ இதனால் ரூரலில் இருக்கிற புவர் மக்களுக்கு மட்டுமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை, மைக்ரேட் பண்ணி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போவாங்களா அவங்களுக்குமே வந்து இந்த ஸ்கீம் வந்து ஒரு முக்கியமான ஸ்கீமாக இருந்திருக்கு. ஸ்பெஷலி வந்து COVID-19 அப்போது விட்ஸ் ஆர் லார்ஜ் ஸ்கேல் ரிவர்ஸ் மைக்ரேஷன். என்னென்னா ரிவர்ஸ் மைக்ரேஷன்னா இப்போது இந்த A to B அப்படிங்கிற ஒரு பிளேஸ், இங்கேருந்து நான் இங்கே போகிறேன், பட் கோவிட் அப்போ வந்து அங்கே எனக்கு எந்த வேலை வாய்ப்புகளும் இருக்காது. ஸோ அப்போ நான் திருப்பி என்னோடய பிளேஸ்க்கே நான் போய் ஆகணும். ஸோ அதுதான் ரிவர்ஸ் மைக்ரேஷன். ஸோ அப்போ இங்கே வந்து இங்கேயும் எனக்கு வேலை இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ வந்து இந்த எம்ஜி நரேகா ஸ்கீம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணிச்சு அப்படிங்கிறாங்க. வேறு என்ன இதை சொல்கிறாங்கன்னா, during the first COVID-19 lockdown in 2020, when the scheme was ramped up and given its highest ever budget. ஸோ COVID-19 அப்போ வந்து லாக்டவுன் இருந்தது, கரெக்டுங்களா? ஸோ அப்போ வந்து பட்ஜெட் போட்டாங்க. ஸோ அதில் வந்து 1.11 lakh crores வந்து இதுக்கு ஒதுக்கீடு பண்ணாங்க. இட் ப்ரொவைடட் அ கிரிட்டிக்கல் லைஃப் லைன் ஃபார் 11 crore, கிட்டத்தட்ட 11
கோடி மக்களுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸ்டடீஸ் கேவ் எம்பரிக்கல் எவிடன்ஸ் தட் வேஜஸ் ஏர்ன்ட் அண்டர் எம்ஜிநரேகா ஹெல்ப்ட் காம்பன்சேட் சம்வேர் பிட்வீன் 20 to 80% ஆஃப் த இன்கம் லாஸ் incurred because of the லாக்டவுன்னால வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு இந்த ஸ்கீம் நிஜமாலுமே ஹெல்ப் பண்ணி கிட்டத்தட்ட 20-80% 80% வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் அவங்க இல்லாத இன்கம்க்கு வந்து இது காம்பன்சேட் பண்ணியிருக்கு இந்த எம்ஜிநரேகா மூலயமா வர இன்கம். So this is reflected in fact that the demand for work under MGNREGA spiked to record high levels during the pandemic year. So pandemic அப்போ இதில் டிமாண்ட் ட்ரிவன்னால மக்கள் அதிகமாக வந்து இதில் ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க, வேறு இல்லை. So about 8.55 crore household demanded MGNREGA work in 2020-2021. இது கோவிட் அப்போது followed by 8.5 அதுக்கு அடுத்த வருஷம் compared to a total of 6.16 crore household asking for the work இந்த ப்ரீ பேண்டமிக். ஸோ பேண்டமிக் முன்னாடி பார்த்தீங்கன்னா வெறும் 6.16 crore மட்டும் தான் இதில் டிமாண்ட் ட்ரிவனாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கோவிட் அப்போ 8.55 அதுக்கப்புறம் 8.5 குறைஞ்சிருச்சு. ஸோ வைல் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க இந்த லோக்சபா டியூரிங் த வின்டர் செஷன் இன் டிசம்பர் 2022 தட் த டிமாண்ட் ஃபார் ஜாப்ஸ் அண்டர் எம்ஜிநரேகா ஹஸ் பின் டிக்ளைனிங் இந்த ரீசென்ட் பாஸில். ஆனால் கோவிடுக்கு அப்புறம் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. த நியூ எக்கனாமிக் சர்வே டேட்டா ரிவீல் தட் ஆஸ் ஆஃப் January 24 this year 6.49 crore household. ஸோ பார்த்துக்கோங்க 6.49 crore household had already demanded work under the scheme. ஸோ இந்த வருஷத்துக்கு வந்து இவ்வளோ பேர் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, வித் 2 more months till the financial year. ஸோ ஃபினான்ஷியல் இயர் வந்து மார்ச்சில் ஃபெப் எண்டில் வந்து எண்ட் ஆகுது. கரெக்டுங்களா, மார்ச்சில் வந்து எண்ட் ஆகுது. ஸோ இன்னும் 2 மாதம் இருக்கிறப்போவே வந்து இவ்வளோ டிமாண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. இன்னும் 2 மாதத்தில் டிமாண்ட் அதிகமாக தான் ஆகும். நோட்டபிளி this demand side figure is still larger than pre-pandemic level. So pre-pandemic கோவிடுக்கு முன்னாடி இருக்கிறத விட இது அதிகமாக இருக்குங்கிறாங்க, which indicates that despite the lifting of pandemic curbs and changes in migration trends, rural households are still demanding work under the scheme. இன்னுமே இந்த ஸ்கீம்க்கான மவுஸ் இருக்குது. Besides the pandemic induced demand surge, notwithstanding, the Ministry of Rural Development informed Parliament in August last year work that demand under MGNREGA has doubled in the last 7 years. ஸோ கடந்த 7 வருடங்களா 2005 இந்த ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கடந்த 7 வருடங்களாக வந்து டிமாண்ட் டபுள் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. தட் இஸ் 3.7 crore households வந்து demanded work in May 2022 compared to just 1.64 in the same month in 2015. ஸோ மே 2015 அப்போ ஜஸ்ட் 1.64. அதே வந்து 2022 அப்போ வந்து 3.07 crores வந்து they are demanding work அப்படிங்கிறாங்க. So it has doubled. So how has the center's allocation for MGNREGA changed over this? எப்படி வந்து இந்த மணி ஒதுக்கீடு பண்ணுறாங்க இல்லையா, இது எப்படி வந்து மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. So budgetary allocations to the flagship scheme has increased successively since 2013 increase ஆயிருக்கு from 32,992 crore in 2013-14 union budget to 73,000 crores வந்து increase ஆயிருக்கு 2021 to 2022. So பார்த்துக்கோங்க அந்த கேப். However, in the recent year, the actual expenditure on the scheme has successively been higher than the amount allocated to it at the budget stage. ஸோ என்னென்னா பட்ஜெட்டை விட வந்து எம்ஜிநரேகாவில் இன்வெஸ்ட்மெண்ட் அதில் இப்போ இவ்வளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, இதை விட அதிகமாக தான் செலவாகுதுங்கிறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் 2021-2022 while 73,000 crore was allocated to MGNREGA, supplementary allocations made later pushed up the revised estimates to 98. ஸோ 73லேருந்து 98,000 crore வரைக்குமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. as funds had run out in the middle of the year. மிடில்லே முடிஞ்சிருச்சு. Even so, the central government once again allocated 73,000 crores, 25% lower than the previous year's revised estimate. ஸோ இப்போவும் வந்து 73,000 crore தான் allocate பண்ணியிருக்காங்க. 98 ஆயிருக்கு பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு அதிகமாக பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, 73 தான் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட் 2022-2023. தென் சீக்கிங் அன் அடிஷ்னல் 45,000 crore as supplementary grants in the winter session in December. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நடுவில் எப்படியும் பத்தாது அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே தெரியும் அவங்க சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்ஸ் கொடுக்கலான்னு. அதுக்கப்புறம் 45,000 crores வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க வின்டர் செஷனில். ஸோ த பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி. ஸோ நீங்கள் பார்லிமெண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாண்டிங் கமிட்டி, அட்ஹாக் கமிட்டின்னு 2 கமிட்டி இருக்குது. ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஒரு பெர்மனெண்ட் கமிட்டி, சரிங்களா. ஸோ ஆன் ரூரல் டெவலப்மெண்ட் லாஸ்ட் இயர் ஸ்டாண்டிங் கமிட்டினா பெர்மனெண்ட் கமிட்டி ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் லாஸ்ட் இயர் கொஸ்டின் த ரேஷனல் பிஹைண்ட் த சென்டர்ஸ் பட்ஜெட்ரி அலோகேஷன் டு MGNREGA. ஏன் இப்படி அலோகேட் பண்ணுறீங்க, எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பாயிண்டிங் அவுட் தட் டெஸ்பைட் த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் த ஸ்கீம் 2020-2021 being around some 1,11,170.86 crores, the panel found it perplexing that the budget estimates for 2021 to 2022 was just 73,000. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது,
ஆனால் அடுத்த வருஷம் திருப்பி பட்ஜெட்டரி அலோகேஷன் வந்து கம்மியாக தான் பண்ணுறாங்க. இட் ஆல்சோ ஃப்ளாட் த சப்ஸ்டான்ஷியல் ஹைக் இன் அலோகேஷன் at the revised estimate stage in order to augment the initial sum each year. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நடுவில் ஒரு செஷன் வரப்போ இல்லை வந்து ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் போடுறப்போ வந்து அப்போ தான் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஏன் அதை பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ advocacy group Rega Harsh Morcha noted that every year about 80 to 90% of the budget gets exhausted within the first 6 monthsக்குள்ளேயே பட்ஜெட் போடுறோம். இப்போ 100 ரூபா செலவாகும் இந்த வருஷம் அப்படின்னு. ஸோ அதில் என்ன ஆகுதுன்னா இதில் வந்து 90 rupees வந்து ஃபஸ்ட்டு 6 மாதத்துலேயே வந்து முடிஞ்சிருது எக்ஸ்பெண்டிச்சர், லீடிங் டு ஸ்லோ டவுன் ஆஃப் ஒர்க் ஆன் த கிரவுண்ட் அண்ட் டிலே இன் த வேஜ் பேமெண்ட். ஸோ காசு இல்லைனா ஸ்லோ டவுன் ஆயிரும். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, காசு இல்லைனா ஸ்லோ டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் வேஜ் பேமெண்ட்ஸ் டு த ஒர்க்கர்ஸும் வந்து என்ன ஆகிடும், கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் அதுக்கு அவங்களுக்கு காம்பன்சேஷனும் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே நடக்குது. வாட் ஆர் த சேலஞ்சஸ் டு த இம்ப்ளிமெண்டேஷன், என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, while the scheme guarantees 100 days வந்து per householdக்கு per yearக்கு ஒர்க் கொடுக்குது. An analysis by PRS legislative research shows that since 2016-2017 on average less than 10% of the household completed 100 days of wage employment. ஸோ 100 நாள் வந்து வேலைவாய்ப்பு திட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வெறும் 10 ஹவுஸ்ஹோல்ட் மட்டும்தான் அந்த வேலையை 100 நாள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறாங்க. Besides, the average days of employment provided per household under the MG Naregas fell to 5-year low this financial year. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எம்ப்ளாய்மெண்ட்டோட அந்த ஸ்பீடு இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து 5 வருஷத்துக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன ஸ்பீடு இருந்தோ அதே மாதிரி தான் இப்போ இருக்குது அப்படிங்கிறாங்க எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறது. As of January 20 this year, the average days of employment provided per household is just 42 days தான் வந்து ஆவரேஜாக எம்ப்ளாய்மெண்ட்டே இருக்குது. while it was 50 days வந்து 2021-2022 இருந்திருக்கு, 52 days வந்து 2020 to 2021, 48 days வந்து அதுக்கு முன்னாடி, 51 days வந்து அதுக்கு முந்தின வருஷம். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரெண்டு பாருங்கள், நம்ம போக போக வந்து இது ஆவரேஜ் டேஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. while a full 100 days of employment has not been provided per year. 100 நாள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க, பட் ஆனால் 100 நாள் வேலைவாய்ப்பு நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ the parliamentary committee and activist group have strongly recommended an increase in the number of guaranteed days of work. ஸோ இது ஆவரேஜாக 40 100 கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களே, அது கொடுங்க, 100 to 150 பண்ணுங்கள். So that the rural population have a safety net for a long period in the year. So at least 150 நாளாவது கொடுத்தா தான் அந்த சேஃப்டி நெட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. Notably, People's Action for Employment Guarantee PAEG அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்குது, and NREGA Shangarsh Morcha said in a joint statement on Tuesday that if the government intends to provide legally guaranteed 100 days of work per household for at least those that worked in the scheme in the current financial year, the minimum budget for it in the upcoming financial year should be 2.72 lakh crores இருந்திருக்கும். நீங்கள் இவ்வளோ நாள் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க MG Narega 2005 ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ பாஸ்ட் ட்ரெண்ட்ஸை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா 100 நாள் நீங்கள் வேலை வாய்ப்பு தரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான அலோகேஷன் வந்து 2.72 lakh crore இருக்கணும். பட் இது நீங்கள் வந்து 73,000 ரொம்ப கம்மியாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ another issue that continues to hamper the scheme's proper implementation is delay in the wage payment. So already சொன்னேன்ல, ஃபண்ட் இல்லைனா வேஜ் கொடுக்க மாட்டாங்க. As per data released by the center, it owed 4,700 crore in MG Narega works to 18 states as of December 14, 2022 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4,700 crores கொடுக்க வேண்டியது இருக்குது வேஜஸ்க்கு ஸ்டேட்ஸ்க்கு, when just 3 months remained for the financial years to end. So notably in 2016, the Supreme Court of India directed the government to ensure that wages were paid on time. டைமில் பே பண்ணுங்கள், calling the act of making workers wait for wages for months equal to forced labor. ஸோ அவங்களுக்கு வந்து வேலையும் வாங்கிட்டு அவங்களுக்கான வேஜஸ் வந்து பே பண்ணலன்னா நீங்கள் வேலை வாங்கினது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா forced labor, bondage மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடிஷ்னலி as of December 14, the government also owed 5,450 crore worth of material cost. ஸோ இது இல்லாமல் வந்து நான் சொன்னேன், இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்கன்னா அது மெட்டீரியல் காஸ்ட் வேணும் ஃபார் MG Narega projects to 19 states. ஸோ ஸ்டேட்ஸ் வந்து இவ்வளோ காசு போட்டு அவங்க வாங்கிடுவாங்க, அந்த ஸ்டேட்ஸ்க்கு இவங்க காசு கொடுக்கணும் இல்லையா. ஸோ அது வந்து இவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது. Furthermore, the delay in material cost has a domino impact of the MG Narega work. Since a delay in the payment breaks the supply chain. ஸோ இப்போ பேமெண்ட் பண்ணல அப்படின்னா, இப்போ நான் ஒரு பொருள் வாங்குகிறேன் சரிங்களா, அந்த பொருளுக்கு அடிஷ்னலாக இன்னொரு பொருள் வாங்கினா தான் என்னால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை முடிக்க முடியும். பட் இந்த பொருள் மட்டும் நான் வாங்கி உட்காந்துட்டு இருந்தேன், இந்த பொருள் வாங்காமல் இருந்தேன்னா சப்ளை செயின் என்ன ஆகுது, நடுவில் பிரேக் ஆகுது, இப்போ இதை நம்ம முடிக்க முடியாது சரிங்களா. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அண்ட் இங்கே விட்டேன் அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் த ப்ரொலாங்ட் டிலேஸ் இன் பேமெண்ட்ஸ், வெண்டர்ஸ் ஆர் ரிலக்டன்ட் டு சப்ளை மெட்டீரியல் ஃபார் எனி நியூ ஒர்க். ஸோ MG Narega வந்தாவே அடுத்து நான் கொடுக்க மாட்டேன்றாங்க, ஏன்னா அவங்களுக்கும்
பேமெண்ட் டிலே ஆகும். ஸோ ஏன்னா ஸ்டேட் வந்து சென்டர் கொடுக்கும், ஸ்டேட் இங்கே இருக்கும், இந்த வெண்டர்ஸ் கிட்ட இவங்க சொல்லுவாங்க சென்டர் கொடுக்கும் அப்படின்னு, பட் சென்டர் கொடுக்காது, ஸ்டேட்டும் கொடுக்காது. இப்போ இவங்க எப்படி வந்து பொருள் கொடுப்பாங்க அடுத்த டைம். ஸோ another concern pointed out by the panel of the Rural Development Ministry is that the minimum wage rate under the MG Narega is fixed by the center on the basis of consumer price index. ஸோ நீங்கள் ஆல்ரெடி CPI பற்றி பார்த்துருப்பீங்க, அக்ரிகல்ச்சரல் லேபர், இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் UPSC கொஸ்டின் நான் எடுத்து காட்டுறேன். ஸோ எம்ஜி நரேகா வந்து வேஜ் கொடுக்குறது சென்டர் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பேஸ்ட் ஆன் சிபிஐ அக்ரிகல்ச்சர் லேபர். இட் நோட்டட் தட் த டைப் ஆஃப் ஒர்க் டன் பை அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் அண்ட் எம்ஜி நரேகாஸ் ஒர்க்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ அக்ரிகல்ச்சர் லேபர் கொடுக்குற அந்த காஸ்ட்டும் எம்ஜி நரேகாவில் மக்கள் ஒர்க் பண்ணுறதுமே வந்து டிஃப்ரெண்ட். அப்புறம் எப்படி நீங்கள் இது கூட இதை லிங்க் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. and suggest that minimum wage be decided vis-a-vis the consumer price index rural. CPI rural வச்சு பண்ணுங்க, like don't do it with agriculture labor. ஸோ இது கூட உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கேட்கலாம். எம்ஜி நரேகா ஸ்கீம் வந்து எந்த இண்டெக்ஸை வச்சு டெய்லி வேஜஸை ஆர் மினிமம் வேஜை டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னு, ஆர் இப்போ நீங்கள் வந்து எதை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறது கூட கேட்கலாம். விச் இட் செட் வாஸ் மோர் ரீசெண்ட் அண்ட் ப்ரொவைடட் ஃபார் ஹை எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் கேர். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதிகமான பேமெண்ட் வந்து எஜுகேஷனும் மெடிக்கல் கேருக்கும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா சிபிஐ ரூரல் வந்து இட் வில் பி மோர் ரீசெண்ட். ஸோ ஃபேக் ஜாப் cards, widespread corruption, late uploading of muster rolls and inconsistent payment of unemployment allowances are some of the other issues hampering the implementation. ஸோ இந்த மாதிரி ஃபேக் ஜாப் கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணி காசு வாங்குறது, உள்ளுக்குள்ளே கரப்ஷன் இருக்கிறது, அப்புறம் ப்ராப்பரான டைமில் அந்த பேமெண்ட் ரோல் வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறதில்ல சென்டருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து நடுவில் உள்ள ஒரு ஹேம்பர் பண்ணுற விஷயம் அந்த எம்ஜி நரேகா இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. ஸோ பார்லிமெண்ட்ரி கமிட்டி, ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து இதை பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த ஆர்டிக்கலில் சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், போத் ஃப்ரம் யோர் ப்ரிலிம்ஸ் ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ். இந்த 2 சார்ட்டையும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் இந்த சார்ட்டில் கொடுத்துருப்பாங்க, நம்ம ஜஸ்ட்டு பார்த்ததெல்லாம் இங்கே இருக்கும், ஒரு தடவை இதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ்லாம் நான் கவர் பண்ணிவிட்டேன். மிச்ச ஆர்டிகல்ஸும் இருக்குது, அதையும் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இது ரிலேட்டடாக எம்ஜி நரேகா ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நான் இது கூட லிங்க் பண்ணுறேன். சிடிஎஸில் கேட்ட கொஷின் பாருங்கள் 2020. which one of the following is not an objective of MG நரேகான்னு கேட்டிருக்காங்க. providing up to 100 days of skilled labor in a financial year, creation of productive asset, enhancing livelihood security, ensuring empowerment to women. இதில் எது நாட் அன் ஆப்ஜெக்டிவ்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் சிடிஎஸ் 2020 போட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் கொடுங்க. நெக்ஸ்ட் கொஷின் ஐஏஎஸில் கேட்ட கொஷின், மகாத்மா காந்தி எம்ஜி நரேகா ஆக்ட் வந்து மேக்ஸ் அ பேரடம் ஷிஃப்ட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பை வாட் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ப்ரொவைடிங் அ ஸ்டாச்சுவேட்டரி கேரண்டி ஆஃப் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ வேஜ் ப்ராப்பராக வேஜஸ் கொடுக்கணும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னா அதுக்கு வேஜஸ் கொடுக்கணும், அப்படி கொடுக்கலனா அதுக்கு வந்து காம்பன்சேஷனும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆக்ட். ஸோ இட்ஸ் அன் ஆக்ட். ஸோ ஒரு ஸ்டாச்சுவேட்டரி கேரண்டி இருக்குது. அதே கொஷின் தான் திருப்பி 2011 சிடிஎஸில் கேட்டிருக்காங்க. இதை கேட்டது தான் அடுத்த ஐஏஎஸில் அதே கொஷின் எடுத்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஷின் வந்து இது ரொம்ப ஈஸி. இதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா எம்ஜி நரேகா ஸ்கீம் வந்து எத்தனை நாளைக்கு வந்து வேலிட், 100 days. 2011 கேட்ட யூபிஎஸ்சி கொஷின் பாருங்கள். among the following which are eligible to benefit from the MG Narega Act. ரொம்ப சிம்பிளான கொஷின், இதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் மெம்பர்ஸ் ஆஃப் எனி ஹவுஸ் ஹோல்டு, இதெல்லாம் வராது. ரொம்ப சிம்பிளான ஆன்சரை நீங்கள் யோசிச்சிங்கன்னா கிடைச்சோம், அவ்வளோதான். இன்றைக்கி ஆர்டிகல்ஸ் எல்லாமே நான் முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ப்ராப்பரான பேக்கிங்கோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோடு காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் ஏதாவது ஐடியாஸ் இருக்குது, யூ கேன் கம் வித் சர்டன் ஐடியாஸ் அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் கம் அப். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு மெசேஜ் பண்ணியோ இல்லை காலும் கொடுத்துருக்கு, அதுக்கு கால் பண்ணியோ நீங்கள் உங்களோட குவைரிஸை சொல்லலாம். இது இல்லாமல் இஃப் சம்மோன் இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டேக்கிங் கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ யாராவது வந்து ஒரு 1 or 2 years ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, நான் கன்சிஸ்டண்ட்டாக நியூஸ் பேப்பர் பார்த்துட்ருக்கேன், ஸோ எனக்கு வந்து கிளாஸஸ் எடுக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாலும் யூ கேன் கம் ஃபார்வர்ட் இன் த சென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ், ஓகேங்களா. ஸோ இஃப் யூ ஹேவ் பிலீவ் லைக் நான் ஒழுங்காக டீச் பண்ணுவேன், எனக்கு வந்து அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து கம் ஃபார்வர்ட், டேக் அப். உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து அந்த கேப்பபிலிட்டி இருந்தது அப்படின்னா யூ கேன் ஜாயின் வித் அஸ். தேங்க்யூ ஆல், ஹாவ் அ குட் டே. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் திஸ் வீடியோ வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு. தேங்க்யூ.